Hello friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம சேனலில் ஈதோட ப்ரீவியஸ் டே vlog தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஈதுக்கான ப்ரிப்பரேஷன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டே ஆஃப் ரமதான் இஃப்தார் ப்ரிப்பரேஷன் எல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கான vlogல பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஸோ விலாகோட ஸ்டார்டிங்கை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஈதுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கோன்னு. அதே தான் மருதாணி பறிச்சிட்ருக்குறோம் வீட்டில் கார்டன்லேருந்து. மருதாணி இலை இல்லாதவங்க கண்டிப்பாக கோனாச்சும் போடாமல் விட மாட்டாங்க. ஸோ அது வந்து ஈதில் ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஈதுக்காக தான். ஸோ மத்தியானம் லஞ்சுக்கும் அப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா அதை மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுன்னா ஈது தொழுகை முடிச்சதுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஈஸியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். தொழுகைக்கு போக முன்னாடி எடுத்து நம்ம வெளியே வச்சுட்டு போனால் போதும். ஸோ சிக்கனையும் மேரினேட் பண்ணி ஒரு பக்கம் நான் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து மத்தியானம் பிரியாணிக்கு அப்புறமா காலையில் மட்டன் கிரேவி பண்ணுறதுக்காக வந்து மட்டன் வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு காலையில் ஏர்லி மார்னிங் வந்து குழம்பு பண்ணுறதுக்கும் அப்புறமா பிரியாணிக்கும் எடுத்து வெளியே வச்சு நமக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறமா வந்து இன்னொரு பக்கம் என்னோடய மாமி வந்து கிண்ணத்தப்பம் பண்ணிகிட்ருக்காங்க. கிண்ணத்தப்பம் பண்ணுறதுல மாமி ரொம்பவே ஸ்பெஷல். அதாவது அவங்க பண்ணுற கிண்ணத்தப்பம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதில் பாதாம்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி ரொம்பவே டேஸ்டியாக பண்ணுவாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நான் ப்ரீவியஸ் இயரில் உள்ள ஈத் vlogல போட்டிருப்பேன். அப்புறம் தனியாக கூட நான் போட்டிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். ஸோ அது ஒரு பக்கம் ஸ்டீம் ஆகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ரிம்ஷா குட்டி வந்து அவளே ஆர்வமாக வந்து அவளுக்கு மெஹந்தி போடுறதுக்காக மெஹந்தி இலையெல்லாம் வந்து எடுத்து அடத்திட்டு இருக்கிறா. ஸோ அவள் அடத்தி முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ மாமி தான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி தருவாங்க. நான் அரைச்சிட்டேன்னா அப்புறமா ரொம்ப தண்ணி ஆகிடும் அண்ட் எனக்கு ஃபைனாக அரைக்கவும் வராது. இதனாலே அந்த மயிலாஞ்சி அப்புறமா பூ கட்டுறது அப்புறமா வந்து கிண்ணத்தப்பம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்வீட்டோட அந்த வாசம் எல்லாம் சேர்ந்து முந்தின நாளே ரொம்ப களை கட்டிடும் வீடே. அண்டு இந்த ஈது பார்த்திங்கன்னா எங்கள் இந்த புது வீட்டோட முதல் ஈது வேறு. ஸோ இந்த வீட்டில் வச்சு செலிப்ரேட் பண்ண போகிற முதல் ஈது ரொம்பவே ஹாப்பியாகவும் ஈகராகவும் இருக்கும். ஈதை எதிர்பார்த்து கிண்ணத்தப்பவும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குது. ஈதை எதிர்பார்த்துட்ருக்கிறதுல இஃப்தாரை மறந்துடக்கூடாதுல்ல. ஸோ இஃப்தாருக்கு வந்து நோன்பு திறக்கிறதுக்கு நான் வந்து கறி பஃப் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி அதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கிறேன். இப்போ இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி பவுடர் சேர்க்குறேன். இந்த கறி பவுடரில் என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் பவுடரும் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி இதோட ராஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நான் இங்கே 2 பெரிய உருளைக்கிழங்கை சின்ன சின்னதாக க்யூப் சைஸில் கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணுற டைமில் லைட்டாக கரண்டியால் மசிச்சது மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் கறி பஃபுக்கான ஃபில்லிங். இது பார்த்திங்கன்னா நான் வந்து சிங்கப்பூர் கறி பஃப் ஓல்டு சங்கி ஷாப் அந்த ஸ்டைலில் தான் செய்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். அண்ட் டேஸ்ட் வைஸில் பார்த்திங்கனாலும் வேறு லெவலில் இருக்கும். ஒரு கறி பஃப் சாப்பிட்டாலே நமக்கு திருப்தியாக வயிறு ஃபில் ஆகிறது மாதிரி இருக்கும். இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மாவு வந்து நான் ஆல்ரெடி பசஞ்சு 1 hour ஆயிடுச்சுது. ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து அந்த மாவை 8 போர்ஷனாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி பால் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நான் ரோல் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் ரோல் பண்ணும்போது ரொம்ப தின்னாக ரோல் பண்ணக்கூடாது. பூரியை விட கொஞ்சம் திக்காக தான் ரோல் பண்ணணும். அப்போ தான் அந்த பஃப் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அந்த பஃப்போட டெக்ஸ்டர் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் திக்காக வந்து நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கம்ப்ளீட்டாக ரோல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து ஃபில்லிங் வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பொட்டேட்டோ மசாலா கிடையாது. இதில் வந்து ஃப்ரைட் சிக்கன் அப்புறமா பாயில்டு எக்கு கூட வைப்பாங்க. பொதுவாக அந்த ஷாப்பில் வந்து அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன்.
2 or 3 பீசஸ் ஆஃப் ஃப்ரைட் சிக்கன், அப்புறமா அதில் 1 பீஸ் ஆஃப் வந்து அதாவது ஒரு முட்டையில் 8 போர்ஷனாக கட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனாக உள்ளாடி நான் வச்சுப்பேன் இந்த மாதிரி. ஸோ மொத்தமாக சிக்கன், அப்புறமா எக்கு, அப்புறமா பொட்டேட்டோ மசாலா எல்லாம் சேர்ந்து தான் இந்த கறி பஃப் வந்து இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்து அந்த கறி பஃப்புக்கான எட்ஜஸை மட்டும் இந்த மாதிரி மடித்து நான் வந்து பின்னுறது மாதிரி மடித்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி நம்ம மடித்து விடும்போது ஃப்ரை பண்ணும்போது ஓப்பன் ஆகாமல் நமக்கு வந்து பெட்டராக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்திங்கன்னா மாமி வந்து அகர் பண்ணியிருந்தாங்க, அகர் புட்டிங், அண்ட் ஆல்சோ வந்து வாழைக்காய் பஜ்ஜி, அப்புறமா வந்து மிளகா பஜ்ஜி இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான இஃப்தாருக்கான ஸ்பெஷல் ரெசிபீஸ். ஸோ வந்து கறி பஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது. இதோட அவுட்டர் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அண்ட் இதில் முக்கியமாக டேஸ்ட்டில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம் நம்ம அதில் சேர்த்துருக்க கறி பவுடர் தான். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது மறக்காமல் இதுக்கான கறி பவுடரும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பரான கறி பஃப் ரெடி ஆகிடுச்சுது. இதை நான் இஃப்தாருக்கு சாப்பிடும்போது உள்ளாடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதுதான் வந்து இந்த வருஷத்தோட ரமதான் மந்தில் லாஸ்ட் டே ஆஃப் ரமதான் இஃப்தார் ஸ்ப்ரெட். இதில் நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா நான் சொன்னது மாதிரி பஜ்ஜி, அப்புறமா சம் ஃப்ரூட்ஸ், கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ், அப்புறமா மேங்கோ அண்டு ரோஸ் மில்க் அகர், அப்புறமா வந்து பழம் பொரி. இது என்னோடய மாமி தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. இதுக்கு உள்ளாடி அவல், தேங்காயெல்லாம் வச்சு ஸ்வீட் மாதிரி ஸ்டஃப் பண்ணி மைதா மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. நான் கறி பஃப் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என்னோடய மாமி இது செஞ்சதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. இன்ஷால்லா இன்னொரு வாட்டி நான் செய்யும்போது அந்த ரெசிபியை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறமா டெண்டர் கோகோனட்டில் வந்து பண்ண அகர் அண்ட் அல்வா இதெல்லாம் தான். அண்ட் ஜூஸ் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஜூஸ், அது கூடவே நன்னாரி சர்பத்தும் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ தான் நோன்பு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது. அதுக்குள்ளாடி இந்த ரமதான் மாதம் எப்படி ஓடி போச்சுன்னே தெரியலை. இன்ஷா அல்லா நாம் எல்லாரும் பிடிச்சிருந்த எல்லாரோட நோன்பையும் அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்வானாக. நானும் துவா செய்கிறேன், நீங்களும் துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் கடைசி நோன்பு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. ஸோ இதுதான் நான் வந்து சொன்ன கறி பஃப் வந்து இது நோன்பு திறக்கும்போது உடச்சி காட்டுறேன்னு சொன்னேன்ல. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. உள்ளாடி வந்து அந்த ஸ்டஃபிங்கோட சேர்த்து அந்த எக்கு சிக்கன்லாம் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இடியாப்பம் பண்ணியிருந்தேன். அண்ட் இடியாப்பம் கூடவே எக்கு கிரேவியும் பண்ணியிருந்தேன். இடியாப்பமும் ரொம்பவே சாஃப்டாக, சூப்பர் சாஃப்டாக வந்து ஸ்பாஞ்சியாக வந்திருக்குது. இடியாப்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணுறதுக்கான வீடியோ கூட என்னோடய சேனலில் ரொம்ப நாள் முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ரெசிபி லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து எக்கு கிரேவி, அதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மருதாணி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இன்னும் டின்னர் முடிச்சுட்டு ரிம்ஷா குட்டிக்கு மெஹந்தி போட்டுட்டு அப்புறமா பரோட்டா மாவு பிசைகிற வேலை இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிம்ஷா குட்டிக்கு வந்து கோன் போட்டுட்ருக்கேன். அண்ட் கோன் போட்டு முடிச்சுட்டு அவளுக்கு வந்து ஃபிங்கர்ஸில் வந்து தொப்பி வச்சு கொடுக்கணும், அரைச்ச மருதாணி வச்சு. அவளுக்கு மெஹந்தி போட்டு விட்டுட்டு அவளையும் தூங்க வச்சாச்சு. அதுக்கப்புறமா நானும் மெஹந்தி போட்டுக்கிட்டேன். நான் மெஹந்தி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இல்லைனா ஒரு 1.5 மணி நேரம் நான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா நானும் மெஹந்தியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பரோட்டா மாவு பிசைகிறதுக்கு போயிட்டேன். இதுதான் நான் வந்து இந்த இதுக்கு வந்து போட்டிருந்த மெஹந்தி டிசைன். பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூன் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணேன். எப்படியும் மூன் மாதிரி இருக்கா, நல்லா வந்திருக்கான்னு சொல்லுங்கள் கமெண்டில். அப்புறமா ஃப்ரண்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா வந்து இது டிசைன் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே சிம்பிளான டிசைன்ஸ் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ஃபுல்லாக வைக்கிறது ரொம்ப டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஃபுல்லாக வைக்கிறது எனக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காது. எனக்கு வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் நம்ம வைக்கும்போது அது பளிச்சுன்னு தெரியணும். கை ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும்போது நம்ம என்ன வச்சுருக்கோனே தெரியாது. ஸோ எனக்கு இந்த மாதிரி லைட்டாக சிம்பிளாக வைக்கிறது தான் பிடிக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் விரும்பி வச்சுக்குவேன். அதே மாதிரி இந்த இதுக்கும் நான் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக மெஹந்தி போட்டாச்சுது. மெஹந்தி போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே நான் மெஹந்தியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். 2 hours later. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பரோட்டா மாவு பசைகிறதுக்காக தான். ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான், மாமி, அப்புறமா என்னோடய மைனி பொண்ணு எல்லாருமா சேர்ந்து ஆளுக்கு ஒரு பங்காக பிரித்து பரோட்டா மாவு பிசைஞ்சிக்கிட்டோம். அது பிசைஞ்சது மாதிரியே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாமி வந்து பால் போட்டுட்ருக்காங்க. 2 கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட 56 பால்ஸ் வந்து கிடச்சிது. இனி இந்த பால்ஸை வந்து ஒரு மாவு பிசைஞ்ச பாத்திரத்துலையே கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் வந்து போட்டு நல்லா
ஸ்ப்ரெட் பண்ணி அதாவது எல்லா பால்லையும் எண்ணெய் கோட் ஆகிறது மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கி எடுத்து நம்ம வந்து மூடி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒவ்வொரு பால்ஸும் ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஒரு மணி நேரம் மூடி வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 12 மணி இருக்கும் சரியா. வெளியே பார்த்திங்கன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், சீரியல் லைட்ஸ். இது வந்து வீட்டோட ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய அந்த குரோட்டன்ஸ் பிளான் மேலாம் போட்டிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு அப்புறமா நான் வந்து வீச ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் பரோட்டா பண்ணும்போது மாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தா பரோட்டா ரொம்ப சாஃப்டாக வரும் அப்படிங்கிற டீட்டெயில் ரெசிபி உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் அதுக்கான வீடியோக்கான லிங்க்கை கூட நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ நான் அதுவும் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா வீசி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு கார்னரில் மட்டும் ஹோல்ட் பண்ணி நம்ம இழுத்துட்டு சுற்றி எடுத்துக்க வேண்டியதான். பரோட்டா போடுறது பொறுத்த வரைக்கும் மாவு பிசைகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ஸில் நம்ம கரெக்டான அளவில் சேர்த்துட்டோன்னா பரோட்டா சூப்பர் சாஃப்டாக வரும். ஸோ நான் வந்து எப்போவுமே ஏர்லி மார்னிங் தான் வந்து வீசுவோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதில் நைட்டே வந்து சுட்டு முடிச்சுட்டு ஒரு மணிக்கெலாம் வந்து தூங்க போகலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நைட்டு 1 மணிக்கெல்லாம் வந்து பரோட்டா போடுற வேலை முடிஞ்சிச்சுது கிட்டத்தட்ட. ஸோ வந்து கம்ப்ளீட்டாக வீசி முடிச்சதுக்கு அப்புறமா 2 ஸ்டவ்லையா வந்து தோசை தவா வச்சு சுட வேண்டியதான். ஸோ ஒவ்வொரு தவாலையும் 3 4 அப்படின்னு போட்டு சீக்கிரமாகவே சுட்டு முடிச்சிக்கலான்ற பிளானில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்புறமா மாவில் என்னெல்லாம் சேர்க்குறதுங்கிறது மட்டும் இல்லாமல் மாவு வந்து எப்படி விதவிதமாக நம்ம வந்து லேயர் பரோட்டா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அதே மாதிரி நாம் வந்து இந்த மாதிரி வீச தெரியாதவங்களுக்கு ஒரு ஈஸியான ட்ரிக் அதுவும் நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2 வீடியோக்கு லிங்க்ஸை கூட நான் இங்கே கொடுக்குறேன். விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக எல்லா பரோட்டாவும் வீசி முடிச்சுட்டு இப்போ வந்து சுட ஆரம்பித்தாச்சு. நம்ம பரோட்டா வந்து பால்ஸ் போட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கிறது மாதிரி நம்ம வீசினதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் அதை அப்படியே விட்டுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நமக்கு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் பரோட்டாவும் சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், பரோட்டா வந்து சுட்டு வீசி தட்டி எல்லாம் முடிஞ்சாச்சு. இனி வந்து பரோட்டா போட்ட இடத்த கிளியர் பண்ணிவிட்டு தூங்க போக வேண்டியதுதான். ஸோ வந்து 2 ஹாட் பாக்ஸ்லையாக செஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இது ஃபுல்லானதுக்கப்புறமா அந்த ஹாட் பாக்ஸ்லையும் வச்சு முடிச்சுட்டேன். இனி வந்து இந்த 2 ஹாட் பாக்ஸையும் எடுத்து மாற்றிட்டு நம்ம இந்த வீசின இடம் ஃபுல்லாக ஆயிலியாக இருக்குல்ல, ஸோ அதை வந்து சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் முதல்ல அந்த ஆயிலெல்லாம் போகிறதுக்காக லைட்டாக தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து எடுத்துகிட்டு நான் அதை வந்து நல்லா சோப்பு நுரைக்கிறது மாதிரி போட்டுட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதோட கண்டினியூஸ் விலாக் அதாவது ஈத் விலாக் வந்து நான் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுது. நான் வந்து ஒரு ஹாட் பாக்ஸை பார்த்திங்கன்னா வந்து டைனிங் டேபிள்லேயே வச்சுட்டேன். ஸோ இன்னொரு ஹாட் பாக்ஸ் மட்டும் நான் கிச்சனில் இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.